தமிழகத்தில் வரும் சட்டமன்ற பேரவைத் தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் அஇஅதிமுக வேட்பாளர்களை அமோக வெற்றி பெறச் செய்யும் வகையில் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஆற்ற வேண்டிய தேர்தல் களப்பணிகள் தொடர்பான ஆலோசனைக் கூட்டங்கள் மாநிலம் முழுவதும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. தருமபுரி மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் அஇஅதிமுக வேட்பாளர்களை அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறச் செய்வது குறித்து மாவட்ட கழக மகளிர் அணி சார்பில் தருமபுரியில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான கழக அரசின் சாதனைகளை தொகுதி வாரியாக பொதுமக்களிடம் எடுத்துக் கூறி கழக வேட்பாளர்களின் வெற்றிக்கு அரும்பாடுபட வேண்டும் என மகளிர் அணியினருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் கழக மகளிர் அணி இணைச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினரும் திருமதி விஜிலா சத்யானந்த் மற்றும் அமைச்சரும் பாப்பிரெட்டிப்பட்டி கழக வேட்பாளருமான திரு பி பழனியப்பன், பாலக்கோடு தொகுதி கழக வேட்பாளர் திரு கே பி அன்பழகன், தருமபுரி தொகுதி கழக வேட்பாளர் திரு பு த இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதனிடையே விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை தொகுதி தேர்தல் பணி தொடர்பாக அஇஅதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இதில் கழக வேட்பாளர் முனைவர் வைகை செல்வன், அமைச்சர் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி, நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ராதாகிருஷ்ணன் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி சார்பில் வடச்சேரியில் நடைபெற்ற அஇஅதிமுக செயல் வீரர்கள் கூட்டத்தில் கழக வேட்பாளர் திரு நாஞ்சில் முருகேசன் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்று தேர்தல் தொடர்பான ஆலோசனைகளை வழங்கினர். நீலகிரி மாவட்டம் குன்னூர் சட்டமன்ற தொகுதி தேர்தல் பணி குறித்து கோத்தகிரியில் கழக செயலாளர்கள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு கே ஆர் அர்ஜுனன், டாக்டர் சி கோபாலகிருஷ்ணன், கழக வேட்பாளர் திரு சாந்தி ஏ ராமு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 50 பேர் அக்கட்சிகளிலிருந்து விலகி தங்களை அஇஅதிமுகவில் இணைத்துக் கொண்டனர்.